Iseven அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்குறோம். Iseven ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செல்லோட ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற நம்பர் ஈவன் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லும். இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இன்னொரு விஷயம் இது, இந்த ஃப்ராக்ஷன்ஸை வந்து எடுத்துக்காது, டெசிமல் இதுதான் முழு நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர்ஸ் வந்து இது எடுத்துக்காது. அப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா டேட்டையும் கூட இது வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்ற விஷயத்த நம்மளுக்கு சொல்லிடும். இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு இஸ் ஈவன் செல் டு டெஸ்ட். எந்த செல்லை நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஏற்கனவே செட் ஆஃப் டேட்டா இருக்குது, நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கோம். இல்லை இதுதான் நம்பர்ஸ், இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு இஸ் ஈவன் C4 இந்த சொல்லோட வேல்யூ C4ல இருக்கிறது 1. திஸ் இஸ் நாட் அ ஈவன் நம்பர், ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ரெண்டு வந்து ஈவன் நம்பர், ஸோ ட்ரூ. 2.5 இது ஃப்ராக்ஷன்ஸ் ஏற்கனவே எடுத்துக்காது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2.5 எடுத்தாலும் ட்ரூ, 2.6 எடுத்தாலும் ட்ரூ, 3 எடுத்தால் ஃபால்ஸ். ஹலோ அப்படின்னு எடுத்தால் இந்த இடத்துல வேல்யூன்னு வந்துடும். ஸோ நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஈவன் கண்டுபிடிக்க முடியும், டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூன்றதுனால வேல்யூ அப்படின்ற எரர் வந்துடும். நம்ம ஏற்கனவே வந்து ஈஸி எரர் ஃபங்க்ஷனில் வந்து எரர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஈஸி எரர்னு போட்டு இந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா அது எரரா இல்லையா அப்படின்ற விஷயத்த நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேல்யூ இஸ் கிளியர் எரர். நம்ம நம்பருக்கு மட்டும்தான் ஈவன் பார்க்க முடியும், ஆட் நம்பர் பார்க்க முடியும், இதுக்கு பார்க்க முடியாது. சப்போஸ் டேட்டுக்கு நம்ம எங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ 1 February 98 அப்படின்னு எடுத்துக்கிற விஷயத்த ஃபால்ஸ், ஏன்னா அது ஈவன் கிடையாது. 1 February 96 அப்படின்றது ட்ரூ, பிகாஸ் திஸ் இஸ் ஈவன் டேட். சரியா? இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கணும்